ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, த்ரிஷா அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிறாங்க, ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்குறாங்க. அது ஒரு வகையில் பேசப்பட்டுச்சு, மீடியாலையும் அதை கவர்லாம் பண்ணுறாங்க. இப்போ முரசொலியில் பார்த்தா அதை விமர்சித்து ஒரு கட்டுரை ஒன்று போடுறாங்க. விமர்சிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, பட் அதை தாண்டி ரொம்ப பர்சனலைஸ்டான அட்டாக் இருக்குது. அதில் கொஞ்சம் தரம் தாழ்ந்து அட்டாக் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. முரசொலின்றது சாதாரண ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம பார்க்க முடியாது. அது மவுத் பீஸ், அவங்களோட வார்த்தையோட அஃபிஷியல் ஆர்கன், அது அஃபிஷியல் மவுத் பீஸ். அப்போ இந்த கட்டுரை எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் வெரி சீப், வல்கர். இது அவங்களுடைய தரத்தை காட்டுது. சி, த்ரிஷா இஸ் an actress, is an actor and chief minister's friend. அதிகாரத்தில் அவங்க எங்கேயுமே இல்லை, கட்சியில் எங்கே ஃப்ரெண்டுன்னு சொல்லலாமா? நமக்கு தெரியாது. தேர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் அதர் தேன் தட் சில வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து ஆன்டி விமனாக தான் போகும். அது அவருடைய நண்பர், அவ்வளோதான். டெஃபினெட்லி தேர் ஃப்ரெண்ட்ஸ், அதில் சந்தேகம் கிடையாது. அதர் தேன் தட் வந்து நீ இங்கே போய் வந்து இன்றைக்கி வந்து அது எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து அந்த ஆணாதிக்க அந்த வக்ரத்தோட மொத்த வெளிப்பாடு தான் அந்த முரசொலியோட கட்டுரை. ஷீ இஸ் அ ஹியூமன் பீயிங், ஷீ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஃப்ரண்ட் ரோவில் உட்காரத்துக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி அவங்க சல்யூட் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருன்றதுலாம் வந்து வக்ரத்தின் மொத்த வெளிப்பாடு. நான் கேட்குறேன், இன் வாட் வே ஷீ ஷுட் நாட் கம், அதை சொல்ல. ஷீ இஸ் ஏ கிரிமினல். வாஸ் ஷீ கன்விக்டட் இன் எனி கேஸ் ஆர் வாஸ் தேர் எனி கேசஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட்? அண்ட் நடிகையாக இருக்கிறது தப்பா? அப்படி பார்த்தா வந்து எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து யாராவது தப்ப முடியுமா? மிகப்பெரிய தலைவர்கள் 2 மனைவிகளோட வலம் வந்தாங்க. சமூகம் அதை ஏற்றுக்குச்சு. அதை வச்சு அந்த தலைவரை நம்ம எடை போடலை. பட் இந்த அளவுகளை நீ அங்கே வைப்பியா? மனைவி துணைவின்னு சொன்னாங்க, யாருமே அதை கேட்கல. அதை வச்சு அந்த தலைவரை நம்ம எடை போடலை. அவருடைய கான்ட்ரிபியூஷன்றது மிகப்பெரிய அளவிலானது. பட் இதை பேசுகிற வாய் அளவுகள் எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கணும். இது அடிப்படையிலேயே வந்து ஆணாதிக்க வக்ரத்தின் வெளிப்பாடு. இது 140 கோடி மக்களுக்கும் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ கொடி ஏற்றும் போது முதல் வரிசையில் உட்கார்ற தகுதி இருக்குது, அவர்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருக்கும் பட்சத்தில். அப்புறம் நடிகை என்பது ஒன்றும் கேவலமான தொழில் கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூரம் இழிவுபடுத்திட்டு ஒட்டுமொத்த சினிமாவை உங்கள் கண்ட்ரோலில் தானே வச்சுருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த முரண்பாடு எப்படி வருது? ஒட்டுமொத்த சினிமாவை நீங்கள் ஆளலை, கண்ட்ரோல் பண்ணல, கதறலை. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருக்கும்போதும் நடிகர்களும் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் மியூசிக் டைரக்டர்ஸும் கதறலை, ஒன்றுமே பண்ண முடியல ஒரு குடும்பத்தை மீறின்னு. 2006-11 ஒரு நிறுவனம், இப்போ 2021-26 ஒரு நிறுவனம். இன்றைக்கும் ஆட்சி போயும் எதுவும் மாறலை. ஒரு நடிகைன்னு நீ இழிவுபடுத்துறிய, அது என்ன பாவமான தொழிலா? அப்படின்னா நீ எதுக்கு சினிமா தொழிலில் இருக்க? இந்த முரண்பாடை பாருங்கன்ற உங்களுக்கு. இது எதுலேருந்து வருது உங்களுக்கு? நீ விஜய் விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. நிர்வாகத்தை, பர்சனல் லைஃப் விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த ரெண்டாவது வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வக்ர புத்தி இருக்குல்ல, சீப், வல்கர், மேசச்சூசெட்ஸ், அதாவது வந்து அந்த 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 அது ஏதோ ஒரு வார்த்தை உண்டு, அதாவது வந்து ஆணாதிக்க வக்ரத்தோட மொத்த வடிவம் அது. இது வந்து காரி உமிழ வேண்டிய ஒரு கட்டுரை. அது கடந்து போகிறாங்க. நேஷ்னல் மீடியா அதை பற்றி ஒரு டிபேட் நடத்துகிறான். தமிழில் ஒருத்தனும் அதை பற்றி விவாதத்துக்கு எடுக்கல. நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் அதை விவாதிச்சிருக்கணுன்றீங்க. கண்டிப்பாக விவாதிச்சிருக்கணும். சாஃப்ட் டார்கெட்டை தானடா அடிக்கிறீங்க நீங்கள். த்ரிஷா இஸ் அ சாஃப்ட் டார்கெட். திரும்ப பேச முடியாது, அடிக்க முடியாது. நீங்கள் பார்க்குறதே ஒரு கேலி பார்வையாக தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் குடும்பம், நீங்கள் எல்லோரும் சினிமாலே தானே உழல்றீங்க. இந்த புத்தி எங்கேருந்து வரும்? இது தான் ஜெயலலிதாக்கு பண்ணாங்க இவங்க. தொடர்ந்து ஜெயலலிதாக்கு பண்ணாங்க. இதை வாங்கி கட்டிக்கிட்டாங்க, நல்லா வாங்கி கட்டினாங்க. ஜெயலலிதா ஏன் அப்படி ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாக ரக்கடாக பிஹேவ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த விமர்சனங்கள், தமிழில் எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கோ அதை வச்சு சஸ்டைண்டாக சாவர வரைக்கும், ஜெயலலிதா சாவர வரைக்கும் அதை பண்ணது திமுக முரசொலியில். கருணாநிதியை தரன்னு கதற இழுத்துட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு முதல் நாள் காலையில் 30ஆம் தேதி நைட்டு, அதுக்கு முதல் நாள் அன்னைக்கு நைட்டு தான் அரெஸ்ட்டு. கருணாநிதி எழுதின கட்டுரையில் இதே மாதிரி 1.5 பக்க கட்டுரையில் திருமதி ஜெயலலிதா 5 இடத்துல எழுதினார். தட் வாஸ் ப்ரொவோகேஷன், தட் வாஸ் த ட்ரிகர்.
இங்கேயும் அப்படிதான் பார்க்குறேன். இந்த கட்டுரை எழுதுனதுக்கான பர்பஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது முதல்வர் அவர்களை இது ட்ரிகர் பண்ணணும்னு தெரியுது. ஸோ இன்வைட்டிங் ஆக்ஷன் ஏதாவது பண்ணுங்க என்ன அப்படின்றாங்க. இதை எல்லாரும் பண்ணுறான் பார்த்தீங்களா? இப்போ பிஜேபி லீடர் நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு, பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. அருவருப்பு அல்ல உனக்கு நான் கேட்குறேன். இன் வாட் வே ஷி இஸ் கனெக்டட்? சி இஃப் த்ரிஷா இன்வால்வ் எனிவேர் இன் டிசிஷன் மேக்கிங்னா நீ பேசு. அப்போ கூட வந்து நீ வந்து பொம்பளைன்னு பேசுறது, நடிகைன்னு பேசுறது சாஃப்ட் டார்கெட். கோழைகளோட வேலை இது. துணிச்சல் இல்லாத கோழைகள் தான் இப்படி போய் வந்து ஒரு இண்டிவிஜுவலை, ஒரு ஆக்ட்ரஸை அவங்களால திரும்ப அவங்கள அடிக்க முடியாது. பிகாஸ் ஷீ இஸ் அ சாஃப்ட் டார்கெட். அதை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் இதை எல்லாரும் செய்கிறோம், எக்ஸப்ட் லெஃப்ட் எல்லாரும் செய்கிறோம். இந்த பெண்களுக்கு எதிரான இந்த இழிவான வார்த்தைகள், பேச்சு, இந்த டூ ஆக்ட்ரஸாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி என்ன வேணால் பேசலான்ற ஒரு புத்தி இருக்குல்ல, இது வந்து எக்ஸப்ட் லெஃப்ட் எல்லாரும் பண்ணுறான். அத்தனை பேரும் பண்ணுறான். டிகிரி தான் வேரி ஆகும். இப்போ இது முரசொலி வந்து அதிகாரப்பூர்வமாகவே கட்டுரை எழுதிட்டான், அதையும் நியாயப்படுத்தி பேசுகிறானுங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. குறைஞ்சபட்ச மனசாட்சிக்கு நேர்மை கூட இல்லையே. இன் வாட் வே ஷீ இஸ் கனெக்டட்? ஏன் உன்னால் வந்து உட்காரக்கூடாது? ஏன் சொல்லிட்டு அடிக்கூடாது? உனக்கு என்ன போச்சு இதில்? அப்படி பேசுகிறேன்னா நீங்கள்லாம் யோகியமா? வெளிப்படையாக 2 மனைவிகளோட சுற்றி வரல, அரை நூற்றாண்டு காலம் கேட்கல. யாருமே கேட்கவும் தேவையில்லைன்றாங்க. பிகாஸ் த சொசைட்டி இஸ் தட் மச் மெச்சூர். அப்போ யாருமே கேட்கல. அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதை சரியாக செய்கிறார் அவர். கலைஞரை வந்து நம்ம எதை வச்சு எடை போட்டோம்? அவருடைய செயல்பாடுகளை கேட்கலாம். கலைஞரை அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம எடை போட்டோம். அவர் மிகப்பெரிய தலைவர். தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. எஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ் வேர் என்னார்மஸ் ஃபார் தமிழ்நாடுஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நல்லது கெட்டது 2 இருக்குது. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னாலே நிறைய அவர் செஞ்சுருக்கார் மாநிலத்துக்கு. ஆனால் அவர் 2 மனைவிகளோடு தான் வெளிப்படையாக உலா வந்தார். நம்ம யாருமே அதை தப்பாக பேசலையே, பேசவும் கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி இதை பேசுதுன்னா இது என்ன ரெட்டை நிலைப்பாடு? இதை விட ஒரு கேவலமான ஒரு அணுகுமுறை ஆன்டி விமன் இருக்க முடியுமா? கேட்டால் திராவிட இயக்கம் அப்படி இப்படி இருந்து தொங்கு சதைகள் வந்து பேசுவாங்க. அந்த காலத்திலேயே வந்து கருக்கலைப்பை ஆதரிச்சு அந்த கதைலாம் வேணாம், இன்றைக்கி பேசினாலே இதுக்கு பதில் சொல்லு. அப்போ இது வந்து அவங்களோட பிளட்டில் டிஎன்ஏலே இருக்குது. அது எங்கே போனாலும் அந்த ஒரு விமன் ரிலேட்டடாகவே இருக்குது. அவங்களோட த ஒன்லி பார்ட்டி இந்த கண்ட்ரிங்க, அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து விமனுக்கு எதிராக பேசுனதுக்காக கன்விக்ட் ஆகிருக்காரு. அரெஸ்ட் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரெஸ்ட் ஆன பிறகு அந்த கேஸ் நடந்து 1 year he was convicted. அப்பீலில் இருக்குது ஹைகோர்ட்டில். திஸ் த ஒன்லி கண்ட்ரி. இன்னொரு மந்திரி எதையோ பேசினார், சைவம் வைணவன்னு. he was dismissed from cabinet. பெண்களை இழிவாக பேசுனதுக்காக ஒரு மந்திரியை ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயே ராஜினாமா செய்ய வச்ச ஒரு நிகழ்வு அது. இதை விட வேறு என்ன ஆதாரங்கள் உங்களுக்கு? சரி, ஊழல் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசலான்னு டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த வரலாற்றுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். நவ் திஸ் ஆக்ட்ரஸ் த்ரிஷா வந்து சாஃப்ட் டார்கெட். டிசிஷன் மேக்கிங்கில் எங்கேயாவது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பவர் சென்டராக அவங்க உருவாகிறாங்கன்னா நீ பேசு. அப்படி எதுவுமே இல்லையே. அப்படி இல்லாதப்போ பேசுகிறது மாதிரியான ஒரு அது வந்து சமூகம் வந்து இன்றைக்கி கடந்து போகுது. உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குன்றாங்க. வாட் ரைட்யா? இது புரியல எனக்கு. ஆனால் இப்போ இதை எந்த ஹியூமன் பீயிங் ரைட், இதை எந்த அளவுக்கு பேசலாம், எப்படி பேசலான்றது சொல்லுங்கள். இப்போ அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நிகழ்வில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் பேச தான் செய்வாங்க. ஏன்னா அது முக்கியமான நிகழ்வு, முக்கியமான இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் ரோவில் யார் உட்காரணும், இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு உட்கார உரிமை இருக்குது. இல்லை முடிச்சுக்கிறேன், உட்கார்றதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கல்ச்சரில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு இண்டிவிஜுவல் தான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அந்த லெவலில் உட்காரலாம். ஆனால் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த இஷ்யூ எப்படி அணுகலாம்? ஏன்னா இப்போ வராங்க முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ்லாம் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க, ரெண்டாவது அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ கொடுக்குறாங்க. இது எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? எப்படியுமே அணுக வேணாம், நார்மலாக அணுகணும். பிகாஸ் எந்த ப்ரோட்டோக்காலும் கிடையாது. அம்மா அப்பா உட்காடுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காடுறாங்க, நண்பர்களை உட்கார வைப்பதற்கு முதலமைச்சருக்கு எல்லா தகுதியும் இருக்குது. முதலமைச்சரோட உரிமை அது, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து அது ஒரு முதலமைச்சர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு முதலமைச்சர் கொடியேற்றுகிறாங்க போது உணர்வுபூர்வமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். தனக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒருவரை முன்வரிசையில் அமர வைக்கக்கூடிய தன்னுடைய விருந்தினராக ஷி வாஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் கெஸ்ட். எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அதுக்கு எந்த புரோட்டோக்காலும் கிடையாது, எந்த விதமான தகுதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லெட் ஹிம் பி எ ரிக்ஷா புல்லர். தெருவில் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தன்
30 வருஷத்துக்கு முன்னால் விஜய்க்கு ஏதோ உதவி செஞ்சான்னு இன்றைக்கி அவனை கூட்டினு வந்து இன்றைக்கும் அவன் ரிக்ஷா தான் ஓட்டுறான். அவனை கூட்டினு வந்து முதல் ரோலில் உட்கார வைக்கக்கூடிய உரிமை முதலமைச்சருக்கு இருக்குது. ஷீஸ் அ கல்ச்சுரலி ஸ்பீக்கிங் ஆல்சோ ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட். இல்லை ப்ரோட்டோகால் இருக்குது, பட் அதில் இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இல்லைங்க, எந்த விதமான புரோட்டோக்காலும் கிடையாது. முதலமைச்சர் யாரை விரும்பினாலும் அவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், அன்லெஸ் தே ஆர் கன்விக்டட் பர்சன்ஸ். ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களாகவோ நோட்டோரியஸ் கிரிமினல்ஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ விமர்சனங்கள் வருவது இயல்பானது. அதர் தேன் தட் வந்து எந்த தொழில் செய்யக்கூடிய நடிகை என்பது ஒன்றும் பாவ தொழில் கிடையாது. கரெக்ட். இப்போ இதை பற்றி பேசுகிறவங்க பெண்களுக்கு எதிராக மட்டும் பேசல, அந்த நடிப்பு சினிமாவையும் இழிவாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சினிமாவை இந்த குடும்பம் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு பக்கம் சினிமாக்காரன் பின்னாலே இவங்க ஓடுவாங்க, ஒரு பக்கம் சினிமாக்காரனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, கமலையும் ரஜினியும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இன்னொரு பக்கம் நடிகை என்ற காரணத்துக்காக அந்த முரசொலி கட்டுரையே நடிகை மனுஷன் இல்லையா நான் கேட்குறேன். இவ்வளோ தூரமாக உன் புத்தி வக்ரமாக போகணும். இது எப்படி வருதுன்ற நான் அதை எழுத முடியுதில்லை, தைரியமாக அதை எழுத முடியுதில்லை. நான் என்ன கேட்குறேன், ஏன்டா கூப்பிடக்கூடாது அதுக்கு சொல்லுங்கடா. இன் வாட் வே ஷீ இஸ் நாட் குவாலிஃபைட் டு பி சிட்டிங் இன் த ஃப்ரண்ட் ரோ, அதுக்கு பதில் சொல்லு. மற்றது எல்லாத்தையும் விட்டு யாருக்கு 2 பொண்டாட்டி யாருக்கு 3 பொண்டாட்டி, சினிமா எந்த குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன் கூப்பிடக்கூடாது அதுக்கு பதில் சொல்லு. ஏதாவது பாவத்தொழில் பண்ணுறாங்களா, இல்லை ஏதாவது கன்விக்ஷனா, இல்லை போலீஸால் தேடப்படக்கூடிய குற்றவாளியா? எதுவுமே கிடையாது. இல்லை வென் ஏ ரிக்ஷா புல்லர் ஆர் ஏ ஃப்ளவர் செல்லர், தெருவோரத்தில் உட்காந்து பூ விற்கிற ஒரு பெண்மணியை 30 வருஷத்துக்கு முன்னால் தனக்கு ஒரு 3 நாள் சோறு போட்டாங்கன்ற நன்றி உணர்ச்சியில் அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா அப்போ நீ என்ன சொல்லுவேன்? அப்போ உன் புரோட்டோக்கால் என்ன? இப்போ நடிப்பு தொழில்ன்றது பாவத்தொழிலா? அவர் முதலமைச்சரின் நண்பர், அவ்வளோதான்டா. நான் கேட்குறது இதெல்லாம் நீ பேசுகிறிய ஓகே, அதுக்கான யோகியதையாவது இருக்கான்னா அது இருந்தால் கூட 1% ஏற்றுக்கலாம், அது சுத்தமாக இல்லை. அப்போ இது என்னன்னா அகெயின் சீஃப் மினிஸ்டரானதை உன்னால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் இவ்வளோ வக்கரமாக நீங்கள் போகிறீங்க. இது எல்லாத்தையோட அடிப்படை இது வழியாக டிஎம்கேவோட ரத்தத்தில் வந்தது. திருமதி ஜெயலலிதா எழுதுனது, நடிகை என்ன பேசினது, அதோட தொடர்ச்சி தான் இது. சிவில் சமூகம் இதை கடந்து போகும். ஒன்று மறந்துடாதீங்க, ஒருத்தர் தலைவராக உருவாயிட்டார்னா அவருடைய தனி மனித வாழ்க்கையை பார்த்து மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ கிடையாது. அது கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் 1982 ஏஷியன் கேம்ஸ் டெல்லியில் ஃபேமஸ் ஃபோட்டோ. 82ல் எம்ஜிஆர் டெல்லியில் ஏஷியன் கேம்ஸ் பார்க்குறாரு, ஆசிய விளையாட்டு. எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, எம்ஜிஆருக்கு வலது பக்கத்தில் ஜானகி அம்மா, இடது பக்கத்தில் ஜெயலலிதா. அப்போ மீடியா எப்படி கவர் பண்ணாங்க? இதெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டாங்க, இதே மாதிரி எழுதுனாங்க. அப்பயும் இதே வகர பேச்சை திமுக அப்பயும் எழுதிச்சு பேசிச்சு. எழுதுனது மட்டும் இல்லை, அவங்க ஸ்பீக்கர்ஸ்லாம், அவங்களோட ஃபேமஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி வந்து பல நாட்கள் பேசினாங்க. அசைக்க முடியல எம்ஜிஆர், ஜெயலலிதாவையும் அசைக்க முடியல. அதுக்கு பிறகு தொடர்ந்து திமுக தான் தோத்துது. மக்களை பொறுத்தளவில் திமுக இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் விஜயோட இமேஜை டென்ட் பண்ணாது. இது அன்னைக்கு வேணால் கடந்து போகலாங்க, இன்றைக்கி இது வந்து ஹோலிஸ்ட், அதாவது வந்து கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்குல்ல, அதில் வந்து திமுகவோட இமேஜை வந்து இன்னும் டென்ட் பண்ணும். அது அவங்களுக்கு புரியல. அதான் இப்போ மக்களை பொறுத்தளவில் திமுக வேண்டாம் முடிவு பண்ணி தான் அவங்க டிவிகே போட்டிருக்காங்க. திமுக வேண்டான்றதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி என்ன காரணங்கள் கொண்டு வந்தாலும் அது எடுப்படாது, பொலிட்டிக்கல் எடுப்படாது. இந்த மாதிரி நீங்க 1000 கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு பூமராங் ஆகும், உங்களுக்கு எதிராக திரும்பும். அதை இன்னைக்கு வந்து ஓராண்டாவது நீங்கள் மௌனம் காக்க வேண்டும், உங்களுக்கு நல்லது. காக்க மாட்டாங்க, அவங்களால முடியாது. பிகாஸ் தேர் டெஸ்பரேட். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. இதுவரைக்கும் எம்ஜிஆர் கிட்ட தோத்தப்ப, ஜெயலலிதா கிட்ட தோத்தப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு இப்போ டெஸ்பரேட்டாக இருக்காங்க. தேர் அப்சல்யூட்லி க்ளூலெஸ். அதனால தான் இவ்வளோ சீப், வல்கர், ஹீனியஸ் ஆட்டிடியூடுக்கு போகிறாங்க அவங்க. தட் ஆர்டிக்கல் வாஸ் எடிட்டோரியல் சம்திங் லைக் தட் வாஸ் வெரி வெரி நசியேட்டிங் ஒன். அது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வரலாற்றில் பதியும். இது எவ்வளோ கேவலமாக இவங்களால் போக முடியுன்றது. சிவில் சமூகத்தோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப மியூட்டாக இருக்குது. ஒருத்தன் எடுக்கல அதுக்கு டிபேட்டை, நேஷ்னல் மீடியா எடுக்கிறான். கேட்டால் வந்து உங்கள் கல்ச்சர்னுவாங்க. இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் எழுதியிருக்கான், அது ஒருத்தனால கூட கண்டிக்க முடியலன்னு. அதாவது சொல்லுவாங்க, அதாவது எல்லா தீமைகளுமே இந்த உலகத்தில் தீயவர்களால் நடக்கலை, நல்லவர்களோட மௌனத்தால் நடந்திருக்கு. எனி டிஸானர் டு எனி உமன் இஸ் அ பிளாட் ஆன் த ஹோல் சொசைட்டி. நீ வந்து எந்த ஒரு விமனை பற்றியுமே தப்பாக பேசுகிற எவன் ஒருத்தருமே தன்னோட சொந்த தாயை, தன்னோட மனைவியை, மகளை தான் பேசணும். ஸோ இட்ஸ் அ பிளாட் ஆன் த சொசைட்டி. இதை பற்றி லெஃப்ட் பேசியிருக்காங்களா? லெஃப்டோட ப்ராப்ளம் இப்போ என்னென்னா, இது எதையுமே அவங்க அங்கீகரிக்கலை. நான் இன்னமும் சொல்கிறேன், இந்த இஷ்யூ பற்றி அவங்க கமெண்ட் பண்ணாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணல. பட் தப்பாக பேசாத ஒரே பாலிட்டிஷியன்ஸ்னால் லெஃப்ட் தான். இதில் மட்டும் இல்லை, எப்பயுமே. ஏன் நான் கேட்டேன்னா, யூஸ்வலாக திமுக
எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பார்த்தோம்னா திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நிறைய நேரங்கள் இந்த பெண்ணி அமைப்புகள்லாம் பெருசாக. ஆமாம், இப்போ ஏங்க பெண்ணி அமைப்புகள் வந்து அமைதியாக இருக்காங்க? ஏன் அமைதியாக இருக்காங்க? பொத்துக்குன்னு வருவோம்ல அவங்களுக்குலாம். ஏன் சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாரும்? இன்னமும் தேர் இந்த டிஎம்கேஸ் கலெக்ஷன்ஸ். பட் ரிமெம்பர், திமுக என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் இது ஏற்படுத்தக்கூடிய டென்ட்டுன்றது வந்து திமுகவோட வீழ்ச்சியை வந்து விரைவுபடுத்தும். மார்க் மை வேர்ட்ஸ், இது வரைக்கும் அவங்க அடைஞ்ச தோல்வியிலேருந்து இது வேறுபட்ட தோல்வி. இதிலேருந்து அவர்கள் எழுந்து நிற்பது அவ்வளோ சுலபமல்ல. நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது தாவேக்கா அவங்களோட பலவீனத்தையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசினா தாவேக்கா ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம் திமுகவுக்கு தெரியுது. அதை அவங்க வெளிப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு யார் பேசினாலும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணுறாங்க. கடைசியில் இப்போ எப்போ பீக்குக்கு போகுதுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விசாரணைக்கு கொண்டு போகப்படுறார். அப்போ இது பீக்குக்கு போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட், அப்போ ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியுதுன்னா அது ஒரு வீக்னஸ் இல்லை, அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கல. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிட்டு வராங்க. இப்போ அந்த அரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அஃப்கோர்ஸ் நயனார் நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ண முடியாது, பிஜேபி லீடரை அரெஸ்ட் பண்ணுற தைரியம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெலாம் வராது. அதர் தென் தட் ஆல்சோ அந்த டெண்டன்சி வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னு தெரியுது, ஈல்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்க ஈல்ட் ஆனாலும் ஆவாட்டி கண்டினியூஸாக ஈல்ட் ஆக முடியாது. அது அகேன்ஸ்ட் நேச்சர். ஒரு கட்டத்தில் வந்து அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும் அவங்க. பட் இதோட டேமேஜ் வந்து டிஎம்கேக்கு தான். அது அவங்களுக்கு புரியல. அவங்க ஏதோ வந்து அதான் ஜெயலலிதா பண்ணதை இப்போ இங்கே பண்ணுறாங்க. ரிசல்ட் அதோட மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ ரூமர்ஸ் நிறைய கிரியேட் ஆகுது இல்லை, இது டிவிக்கு நல்லதா? டிவிகேக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது த்ரிஷா விஷயத்தால் முடிவு செய்யப்பட போகிறது கிடையாது. அதில் எது நடந்தாலும் அவங்களோட கவர்னன்ஸால் முடிவு பண்ண போகுது. அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகள், இப்போ இந்த மாதிரி ஃபேக் கேம்பெயினை கொண்டு போய் நடத்துறது, விஜயை பிஎம் கேண்டிடேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபேக் நெரேட்டிவ் பில்டு பண்ணுறது, பொய்யை பரப்புறது, இதில் தான் வந்து அவங்களுக்கான சவால்கள் அல்லது வீழ்ச்சி வரலாமே ஒழிய த்ரிஷா விஷயத்தில் எது நடந்தாலும் அவங்கள எந்த விதத்தில் எது பாதிக்காது. அவங்க வாழ்கிறதுக்கும் அழியறதுக்கும் த்ரிஷா விஷயம் ஒரு காரணமாக இருக்க போகிறதே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ். அது வந்து என்ன சொல்ல போனால் பாசிட்டிவாக அவங்களுக்கு மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் த சொசைட்டி த்ரிஷா விஷயத்தில் திமுக எவ்வளவு சேத்த வாரி அடித்தாலும் அதை பொருட்படுத்தாது. மாறா அது திரும்ப திமுக மூஞ்சில தான் போய் விழும். ரொம்ப நன்றி சொல்லுங்கள், அருமையான பேட்டி, ரொம்ப நன்றி.